ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நானும் எல்ஐசி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் கௌதம் பேசுகிறேன். இப்போ என்னென்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் கற்பனை நினச்சி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. நோட் எடுத்து வச்சுட்டு நமக்கு திடீர்னு ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வர பட்சத்தில், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து 5லேருந்து 10 லட்ச ரூபா கொடுத்து உதவுற மாதிரி யாரோ ஒரு 5 பேர் இருக்காங்களான்னு நினச்சி அவங்க பேரெல்லாம் எழுதுங்க. சப்போஸ் அந்த மாதிரி 5 பேர் இல்லை அப்படின்னா உடனே நீங்கள் மெயினாக எடுக்க வேண்டியது ஹெல்த் இன்சூரன்ஸ் தான், ஓகேங்களா? நான் நோயை விபத்தோ சொல்லிட்டு வராது, திடீர்னு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும். சப்போஸ் அப்படி இல்லைனா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும் ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மொபைல் ஃபோன் வச்சிருக்கு இல்லையா, அதோட விலையோடய ஒரு வருஷத்துக்கான ஹெல்த் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் விலை கம்மி தான், ஓகேங்களா? 0.2, ஓகேங்களா? அடுத்தது வந்து என்னென்னா, இப்போ நம்ம ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறோம். அப்போ நமக்கு என்ன தோணும், நான் மட்டும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தா உயிரை காப்பாற்றிருக்கலாமே, இல்லை ஆப்ரேஷன் செஞ்சுருக்கலாமே சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் மெயினாக வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஏன்னா திடீர்னு நடுராத்திரி நமக்கு எதோ ஒன்று ஆகுது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது என்ன நினைப்போம், சொல்கிறாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எடுக்காத பட்சத்துக்கு நம்ம எப்படி இருக்கும், பேசாமல் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தா ஒரு உயிரை காப்பாற்றிருக்கலாமே, ஆப்ரேஷன் செஞ்சுருக்கலாமே, இப்போ ஆப்ரேஷன் செலவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி தோணும் இல்லையா? ஸோ அதுதான். அடுத்து வந்து பார்த்தோன்னா, நகையை அடமானம் வைக்கவோ, இல்லை கடன் வாங்கவோ, இல்லை வீட்டு பத்திரம் சொத்து பத்திரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடமானம் வைக்கவோ தேவையில்லை, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா? அது ஒன்று. அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது ரூம் ரெண்ட்டு, ஃபுட்டு, ப்ளஸ் வந்து மருந்து மாத்திரை, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐ ஸ்கேன் இதெல்லாமே அதிலே நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அது ஒரு அட்வான்டேஜ் ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்குது, ஓகேங்களா? எல்லாம் நம்ம ஒன்றுக்கும் பைசா கொடுத்துட்ருக்கணும், காசு கொடுத்துட்ருக்கணும், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்னென்னா வந்த பின் வருந்துவதை விட வருமுன் காப்பதே சிறந்தது, புரியுதுங்களா? ஏதோ ஒரு நோயோ விபத்து வந்துச்சுன்னா பாலிசி ஒரு சில இது கொடுக்க மாட்டாங்க, பாலிசி ரிஜெக்ஷன் ஆகும். அதனால தான் நம்ம நல்லா இருக்கும் போதே பாலிசி எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறது. ரெண்டாவது வந்து என்னென்னா, உற்றார் உறவினர் கைவிட்டாலும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கைவிடுவதில்லை, இதுதான் மெயின், ஓகேங்களா? சொந்தக்காரன்ட்டு கேட்டால் எல்லாருமே முழு மனசோட காசு தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதனால தான் நமக்காக, நம்ம ஃபேமிலிக்காக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி சொல்கிறது. இப்போ ஒரு 20லேருந்து 30,000 25,000 ஹெல்த் இன்சூரன்ஸ் வருஷத்துக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அது ஃபுல்லாக கட்டி பாலிசி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மாதம் இஎம்ஐலே போட்டுக்கலாம். ஒரு 2000 2200 கட்டுற மாதிரி நம்ம வந்து இஎம்ஐலே ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும், அதை பற்றி ஐடியா எப்படி யாரை அப்ரோச் பண்ணுறது தெரியலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் என் நம்பர் கொடுத்துருக்கேன், என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான பெஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் உங்களுக்கு போட்டு தரேன், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், ஓகேங்களா? நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் என்னால் சர்வீஸ் பண்ணி தர முடியும். ஏன்னா நம்ம மூலிமா பாலிசி போட்டு கிளைம் பண்ண கஸ்டமரே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேரை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் அவங்க மற்றவங்க நமக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் பாலிசி போகணும், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் போகணும் ஐடியா இருந்துச்சுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்றென்றும் உங்கள் நண்பன் கௌதம். நன்றி, வணக்கம்.